வணக்கம். நம்ம இந்த தொடர் பதிவுல அக்பர் பீர்பல் கதைகளை கேட்டுட்டு வரோம். கதைகள் கூறும் கருத்தோட ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சேர்த்தே பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி கேட்கறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட தலைப்பு காசு மாறிய கதை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காசு மாறிய கதை. ஆக்ரா நகரத்தின் அருகில் இருந்த ஒரு சிற்றூரில் மூதாட்டி ஒருவர் வசித்து வந்தாள். உணவுக் கடை வைத்து சிறுக சிறுக சேர்த்து 1000 பொற்காசுகளை சேமித்திருந்தார். அவருக்கு சொந்தம் பந்தம் என்று யாருமே இல்லை. தன்னுடைய கடைசி காலத்தில் காசிக்கு போய் வர வேண்டும் என்று ஆசை கொண்டார். ஆனால் தான் சேமித்த பணத்தை கொண்டு போவது ஆபத்து என்று கருதினார். தனது பயண செலவிற்கு தேவையான மொஹராக்கள் அவரிடம் இருந்தது. அதனால் தான் சேமித்து வைத்திருந்த 1000 பொற்காசுகளையும் ஒரு பெரிய துணிப்பையில் போட்டு நன்றாக தைத்து அடையாளக் குறியும் வைத்தார். அதனை எடுத்துக்கொண்டு அந்த கிராம தலைவரின் வீட்டுக்கு சென்றார். அவரிடம் விவரத்தை கூறி பண மூட்டையை தான் வரும் வரை பாதுகாக்கும்படி வேண்டினார். மேலும் தான் காசிக்கு சென்று 1 வருடத்திற்குள் வரவில்லையானால் 1000 பொற்காசுகளையும் தர்ம காரியங்களுக்கு செலவழித்து விடும்படி தெரிவித்தார். மூதாட்டியாரே, உனது பணப்பையை நான் தொடமாட்டேன். அதோ அந்த மூலையில் குழிப்பறித்து நீயே புதைத்து வைத்துவிட்டு போ. திரும்பி வந்த பிறகு நீயே அதனை தோண்டி எடுத்துச் செல் என்று கூறினார் ஊர் தலைவர். ஐயா, நான் புதைத்து வைத்துள்ள செய்தி யாருக்காவது தெரிந்துவிட்டால்? கவலைப்பட வேண்டாம் பாட்டி, நாம் இருவரை தவிர யாருக்கும் தெரியாது. எனக்கு உன் பணத்தால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. அதனால் பயப்படாமல் புதைத்து விட்டு செல் என்று ஊர் தலைவர் கூறினார். மிகவும் நல்லதையா, காசு மூட்டையை தைத்து அடையாளக் குறியும் வைத்துள்ளேன் என்று கூறி மூதாட்டி மூளையில் குழிப்பறித்து அதனுள் பையை வைத்து மண்ணை தள்ளி மூடினார். கவலைப்படாமல் சென்று வா பாட்டி என்றார் தலைவர். அவளும் பாதுகாப்பாக வைத்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் விடை பெற்று சென்றாள். பாட்டி காசிக்கு போய்விட்டு ஓராண்டிற்கு முன்பாகவே ஊர் வந்து சேர்ந்தாள். மறுநாள் கங்கை நீர் குடுவையுடன் ஊர் தலைவர் வீட்டுக்கு சென்றாள். மூதாட்டியை கண்ட ஊர் தலைவர் வரவேற்று உபசரித்து பயணம் பற்றி விசாரித்தார். பாட்டியும் எல்லாம் நல்லபடி இருந்தது என்று கூறிவிட்டு கங்கை தீர்த்தம் தந்தார். உடனே ஊர் தலைவர், பாட்டி, நீங்கள் புதைத்த பையை எடுத்து செல்லுங்கள், நான் அவசரமாக வெளியே செல்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். பாட்டி மூளையில் புதைத்த இடத்தில் தோண்டி பையை எடுத்தார். பையின் மேல் பகுதியில் தான் வைத்திருந்த அடையாளக் குறி அப்படியே இருந்தது. அதனை கண்டு மகிழ்ச்சியடைந்த பாட்டி பையுடன் வீட்டை அடைந்தாள். பையை பிரித்து காசுகளை கொட்டிய மூதாட்டிக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. தான் வைத்திருந்த பொற்காசுகளுக்கு பதில் செப்பு காசுகளே இருந்தன. பதறி துடித்தார். அலறி அடித்துக் கொண்டு ஊர் தலைவர் வீட்டிற்கு சென்று அழுது கொண்டே முறையிட்டார். பாட்டி, இங்கு நீ புதைத்த செய்தி நம் இருவரை தவிர எவருக்கும் தெரியாது. மேலும் உன் பண முடிப்பை நான் தொட்டு கூட பார்க்கவில்லை. நீ வைத்த அடையாளக் குறி அப்படியே உள்ளது. அதனால் களவு போக வாய்ப்பே இல்லை. நீ தங்க காசு என்று ஏமாந்து செப்பு காசுகளை வாங்கியிருப்பாய். அதற்கு யார் என்ன செய்ய முடியும்? பையில் கிழிசலும் இல்லை, அடையாளமும் மாறவில்லை. அதனால் இங்கு எந்த தவறும் நடக்கவில்லையே என்று கூறி கிழவியை திருப்பி அனுப்பிவிட்டார். வாயிலும் வயிற்றிலும் அடித்து அழுது கொண்டே மூதாட்டி வீட்டை அடைந்தாள். பாடுபட்ட செல்வமெல்லாம் போய்விட்டதே என்று கதறி அழுதார். இந்த விஷயம் பீர்பலிடம் சென்றது. பீர்பல் பாட்டியிடம் நடந்தவை அனைத்தையும் கேட்டறிந்தார். அதன் பின்னர் ஊர் தலைவரிடம் விசாரித்தார். அவரோ எந்த தவறும் நடக்கவில்லை என்று ஒரே அடியாக மறுத்துவிட்டார். பீர்பல் மறுநாள் மீண்டும் விசாரணை தொடரும் என்று கூறி பாட்டியையும் ஊர் தலைவரையும் அனுப்பிவிட்டார். நேரே தனது மாளிகைக்கு சென்றார். பணப்பையின் வாயிற்புறத்தை கிழிக்காமல் பையில் வேற எந்த இடத்திலும் கிழிசல் ஏதும் இல்லாமல் தங்க காசுகளை எடுத்துவிட்டு செப்பு காசுகளை எப்படி போட முடியும் என்றவாறே சிந்தித்தார். ஒரு முடிவுக்கு வந்தவராய் அவரிடம் இருந்த ஒரு விலையுயர்ந்த சால்வையை எடுத்து கத்தரிக்கொண்டு கிழித்து விட்டார். கிழிந்த சால்வையை எடுத்துக்கொண்டு மாறுவேடம் பூண்டு கடை வீதிக்கு சென்றார்.
கிழிந்த சுவடே தெரியாமல் தைக்கக்கூடியவன் காதர் என்பதை கேள்விப்பட்டார். அவனிடம் சென்று சால்வை கிழித்து தைக்கப்பட்டது தெரியாமல் இருக்கும்படி தைத்து தருமாறு கேட்டான். அவன் நினைத்தது போலவே புத்தம் புதியதாய் காதர் தைத்துக் கொடுத்தான். இந்த விபரத்தை மன்னரிடம் அக்பர் கூற அவர் உடனே தையக்காரன் காதரை அழைத்து வரும்படி ஆணையிட்டார். காதர் வந்தவுடன் பீர்பல் விசாரிக்கத் தொடங்கினான். தன்னிடம் இருந்த பாட்டியின் பையை காட்டி, இந்த பையை நீ எப்போதாவது தைத்ததுண்டா? நன்றாக நினைவுபடுத்தி கூறு என்று வினாவினார். காதர் அந்த பையை பீர்பலிடமிருந்து வாங்கி சிறிது நேரம் உற்று பார்த்தான். அதன் பிறகு, நீதியரசரே, 1 வருடத்திற்கு முன் இந்த ஊர் தலைவர் ஒரு துணி மூட்டையை கொண்டு வந்தார். இந்த பையில் உள்ள பொற்காசுகளை கொட்டிவிட்டு அதே அளவு தான் கொண்டு வந்திருக்கும் செப்பு காசுகளை அதில் நிரப்பி கிளவி வைத்த அடையாளக்குறி மாறாமல் முன்பு போலவே மூட்டையாக்கி கொடுத்து விட்டால் 50 பொற்காசுகள் தருவதாக கூறினார். அதிக கூலிக்கு ஆசைப்பட்டு பொற்காசுகளை கொட்டிவிட்டு செப்பு காசுகளை நிரப்பி சந்தேகமே வராதபடி தைத்து கொடுத்தேன் என்று கூறினான் தையக்காரர் காதர். உடனே ஊர் தலைவரை அழைத்து வரும்படி பீர்பல் காவல்காரர்களை ஏவினான். ஊர் தலைவர் பீர்பல் அறைக்குள் நுழைந்ததும் அங்கே தையக்காரன் காதர் இருப்பதை கண்டு திடுக்கிட்டார். அவரை கண்ட பீர்பல், நம்பிக்கை துரோகியே வருக, ஊரை சுருட்டி உலையில் போடும் உத்தமரே வருக, வேலியே பயிரை மேய்வது போல் மோசடி செய்தவரே, உமது குட்டு உடைந்து விட்டது, மரியாதையாய் பாட்டியின் பொற்காசுகளை கொடுத்துவிடும் என்றார் பீர்பல். பயந்து நடுங்கிய ஊர் தலைவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கேட்டார். உன்னை மன்னிப்பதா? அந்த பெரும்பாவம் எனக்கு வேண்டாம். உன்னை போன்ற வஞ்சகர்களை நாட்டில் நடமாடவே விடக்கூடாது. உமக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறேன் என்று தீர்ப்பளித்தார். இந்த கதையில வர்ற ஊர் தலைவர் பாட்டியோட செல்வத்தை கண்டதும் அத எப்படியாவது தாவசப்படுத்திக்கணும்னு எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருக்காரு. இத பத்தி ஐயா வள்ளுவர் வெக்காமை அப்படிங்கிற அதிகாரத்துல 180வது குறளா சொல்லுவது, இரல் ஈனும் எண்ணாது வெக்கின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. எண்ணாது வெக்கின், பின் விளைவை எண்ணிப் பாராது ஒருவன் பிறரின் பொருளை எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டால் இரல் ஈனும், அது அவனுக்கு முடிவை தரும். வேண்டாமை என்னும் செருக்கு, பிறர் செல்வம் வேண்டாம் என்று உறுதியோடு இருப்பவன் விரல் ஈனும், வெற்றி அடைவதை எதுவும் தடுக்க இயலாது. எண்ணி பார்க்காமல் பிறர் பொருள் மேல் விருப்பப்பட்டால் அழிவு உண்டாகும். பிறர் பொருள் வேண்டாம் என்று வீராப்பு ஒருவனிடம் இருந்தால் அவருக்கு வெற்றி உண்டாகும். இரல் ஈனும் எண்ணாது வெக்கின் விரல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல் வரும் வாரங்கள்ல நான் விக்ரமாதித்தன் கதைகளை பத்தி போடலாம்னு நினைச்சிருக்கேன். இத பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளை அப்லோட் பண்றேன். இது மாதிரி இன்னும் சில அக்பர் பீர்பல் கதைகளை கேட்க கீழே இருக்க இந்த பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க. நன்றி.